இன்னைக்கு எல்லா திருச்சபைகளையும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்பொழுதும் போல மத்தேயுவை சிந்திக்க போகிறோம். கடவுளுடைய வார்த்தை, வார வாரம் நம்ம சிலுவையை சிந்திக்கிறோம். வார வாரம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தேவை. எப்பொழுதும் போல மத்தேயுடைய செய்திக்காக கடந்து செல்லலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 to 32 வசனங்கள். தொடர்ந்து மத்தேயுல நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீக தன்மையை பார்க்குறோம். இயேசு எவ்வளோ பெரிய ராஜா, ஒரு யூதர்களுக்கு எப்படிப்பட்ட ராஜாவாக அனுப்பப்பட்டார், எப்படிப்பட்ட அழைப்பு, எப்படிப்பட்ட பாடுகள், எப்படிப்பட்ட சோதனை. 5ஆவது அதிகாரம் முழுவதுமாக அந்த ராஜ்ய குடிமக்கள் எப்படிப்பட்டவர்கள், இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு ராஜ்யத்தினுடைய மக்கள் எப்படி இருக்கணும், தன்னுடைய பின்பற்றக்கூடிய விசுவாச குடும்பம் எப்படி இருக்கணும், தன்னை நேசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு எப்படின்றதை விளக்கப்படுத்துறாரு. நம்ம கடந்த முறை 20 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள், அவர்களுடைய ஆத்மீக குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவர்களுடைய நீதி எப்படிப்பட்டது, அவர்களுடைய சாட்சி எப்படிப்பட்டது என்கிற காரியங்களை நம்ம 20 வசனத்துல பார்த்தோம். இப்ப 21 to 32 வரைக்கும் அந்த மக்களுடைய சக மனித உறவு, இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் சக விசுவாசியோடு அவன் எப்படிப்பட்ட உணர்வோடு இருப்பான், சக மனிதனோடு எப்படிப்பட்ட உறவோடு அவன் வாழ முடியுன்றதை தான் அவர் சொல்றாரு. 21 to 32 வரைக்கும் நம்ம அதை பார்க்க போறோம். அதுல முதலாவது 21 to 26 வசனம் வரைக்கும் தனது மக்களுக்கான நடைமுறை சட்டத்தை இயேசு பிரதானமாக சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது நான் 21 to 26 வசனத்தை வாசிக்கிறேன், அப்ப நம்ம அதை சிந்திக்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். முடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புப்படாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புப்படாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவென்று கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிட்டத்தட்ட 5ஆம் அதிகாரம் 21 to 48 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 6 முக்கியமான காரியத்தை சொல்றார். சக மனித உறவுல 6 அடிப்படையான காரியத்தை சொல்றாரு. அதுல முதல்ல கொலை செய்யாதிருப்பாயாக என்ற வசனத்துக்கான விளக்கத்தை அவர் சொன்னார். அதாவது கிறிஸ்துவனுடைய மக்கள் அவர்கள் புறஜாதி மக்களை விட வித்தியாசமானவர்கள். அவர்கள் உலக மக்களை போல வாழாதவர்கள். பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்களா நம்ம இருக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக ராஜாவை போல மக்கள் இருக்கணும். அதான் ராஜா விரும்புகிறார். என்ன போல, என்னுடைய தன்மையை போல சுபாவத்தை போல இருக்கணும்ன்றதுதான் அந்த ராஜா விரும்பி அந்த சட்டத்தை கொடுக்குறார். அவர்கள் அன்பிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கணும். நீ என்ன பின்பற்றுகிறன்னு சொன்னா நீ இந்த உலகத்துக்கு நீ பெரிய ஒரு சாட்சி. உன் வாழ்க்கையை பார்க்கிறவன் தேவ அன்பையும் தேவ பரிசுத்தையும் தேவ நீதியையும் பார்த்து அவன் கடவுளிடத்துல வரணும் அப்படின்ற ஒரு சிந்தையோடு தான் ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அநேக யூதர்கள் அங்க இருக்கிறார், மத தலைவர்கள் பரிசேயர்கள் எல்லாம் இருக்கிறார். அவங்களுக்கு சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். 10 கட்டளைகள்ல சக மனித உறவுல 6வது கட்டளை இதுதான், கொலை செய்யாதிருப்பாயாக. பிரதான ஒரு கட்டளையை ஆண்டவர் சொல்றார். அந்த கட்டளையை இயேசு இங்க பிரதானமா எடுத்து அந்த யூதர்களுக்கு சொல்றாரு, உனக்கு தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய மத தலைவர்கள் எல்லாரும் உங்க நியாய பிரமாணத்தை வாரந்தோறும் வழக்கப்படுத்துறாங்க. அதுல கொலை செய்யறது பாவன்றாங்க. சக மனிதனுடைய உயிரை நீ பாதுகாப்பது அவசியம்னு சொல்றாங்க. சக மனிதனை ஒருபோது கொலை செய்யக்கூடாது, அப்படி கொலை செஞ்சா நீ கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான் அப்படின்றத உங்களுக்கு சொல்றாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி அவர் சொல்றார். பூர்வத்தாருக்குன்னா உங்கள் முற்பிதாக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்துறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா என்னது, நான் உனக்கு புதுசா சொல்றேன் அப்படி கிடையாது. ஆனா அங்க அப்படி சொல்றாங்க, நான் உனக்கு வேற மாதிரி சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லலை.
நான் உனக்கு அதனுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்றேன், நான் உனக்கு அந்த கட்டளையுடைய உண்மையான விளக்கத்தை சொல்றேன். தேவன் அந்த கட்டளையின் மூலமாக உனக்கு என்ன, உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கானதை நான் உனக்கு சொல்றேன். ஏசு அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அது வரைக்கும் அந்த யூதர்கள், அந்த மத தலைவர்கள் என்ன நினைச்சாங்க? கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா சக மனிதனுடைய உயிரை எடுத்துடக்கூடாது, சரீர பிரகாரமா சக மனிதனை அழிக்கிறதும் கொல்றதும் தான் கொலை அப்படின்னு நினைச்சாங்க. ஏசுங்க என்ன சொல்றாரு? அது இல்லப்பா, அது 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 கொலை தான். ஆனா அது மட்டும் இல்ல கொலை. கொலை என்பது செயல் கிடையாது. கொலை என்பது இருதயத்தில் ஆரம்பமாகிறது. சக மனிதனை பகைக்கக்கூடிய கோப உணர்வே கொலைதான்றார். எல்லா கொலைக்கு பின்னாடி கோபம் தான் இருக்கு. கோபம் இல்லாம யார் கொலை செய்வா? எனக்கு பொழுது போலன்னு கத்தி எடுத்து யாரும் குத்துவானா? பகைமை உணர்வும் கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் கொலை. இயேசுங்க என்ன சொல்றாரு? கொலை உன் இருதயத்துல ஆரம்பமாகுது. உன் இருதயத்துல வரக்கூடிய கோப உணர்வே நீ அவனை கொண்டுடுன்ற, அதுவே கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாரு. கோபம் ஏன் மனுஷன் பாடுறான்? கோபம் ஏன் வருது? சக மனிதனை நியாயம் இல்லாம ஏன் கோபிக்கிறான்? மனுஷனுக்கு எப்பயுமே அவனுடைய சுய உணர்வு பாதிக்கப்படும் பொழுதுதான் கோபம் வரும். அவனுடைய சுயநலன் பாதிக்கப்படும் பொழுது கோபத்தை உணர்ச்சி பூர்வமா வெளிப்படுத்துவான். அவன் பாதிக்கப்படும் பொழுது, காயப்படும் பொழுது கோபத்தை அவன் வெளிப்படுத்துவான். இல்லை இன்னொருத்தனை குறித்து பொறாமப்படும் பொழுது, தாழ்வு மனப்பான்மையா உணரும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்துவான். அல்லது பெருமையான இடத்துல இருக்கும் பொழுது, எனக்கு எல்லாரும் கீழே தான் தான் பெரியா நினைக்கும் பொழுது கீழுள்ள மக்கள் மேல கோபப்படுவான். இது எல்லாமே மனித கொலைன்னு ஆண்டவர் சொல்றார். இது உலகத்துல சர்வ சாதாரணமா நடந்துட்டு எல்லா மனிதனுடைய இருதயத்திலையும் இந்த கோபம் குடிகொண்டு இருக்குது. கோபம்ன்றது ஒரு உணர்ச்சி, சிரிப்பு போல, அழுகையை போல உணர்ச்சி. இந்த உணர்ச்சியில பாவம் இல்லை, ஆனா அந்த உணர்ச்சியை நம்ம பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறோன்றதான் பாவம். கோபம்ன்றது கத்தி மாதிரி, அதை வச்சு இன்னொருத்தனை நம்மளால வெட்டவும் முடியும், அதை சரியா பயன்படுத்தவும் முடியும். அதனால ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன்றார். எப்படிப்பட்ட கோபமும் பாவம் அவராக சொல்லலை. நியாயம் இல்லாத கோபத்தை பாவம் சொல்றாங்க. இப்போ நியாயமான கோபம் ஒன்று இருக்குதான் செய்யல. ஏன்னா கடவுளும் கோபப்படுறாரு. பைபிள் சொல்லுது தேவன் எரிச்சல் உள்ளவர்னு சொல்லுது. இயேசு அந்த மத தலைவர்களை பார்த்து கோபப்படுறாரு. தேவாலயத்தில் அவர்கள் புறா விற்கிறத பார்த்து கோபப்பட்டு சாட்டை எடுத்து அடிக்கிறார். ஓய்வு நாள சூம்பின கையுடைய சுகப்படுத்துறதை அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது சுற்றிலும் பார்த்து அவர் கோபப்படுறார். இப்போ இயேசு ஒரு சில இடங்களை கோபப்படுறாரு. அப்போ கோபம் கடவுளுடைய சுபாவன்றால அது பாவமா இருக்க முடியாது. வேதம் சில நீதியுள்ள பரிசுத்த கோபத்தை சொல்லுது. நம்ம சில இடங்கள்ல கோபம் நல்லது, ஆனா அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம் நல்லது நமக்கு புரியணும். போத எப்படி நான் சரியான முறையில கோபத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம அறியும். வேதம் இந்த இடத்துல ஒரு பொதுவான ஒரு விஷயத்த சொல்றாரு. முதல்ல கோபம் கொலை. உன் சுயம் பாதிக்கப்பட்டு உன் சுய உணர்ச்சியை நீ வெளிப்படுத்தக்கூடிய எல்லாமே நியாயமற்ற கொலை தான். எல்லாமே அது மனித கொலை தான். சரியா? இந்த உலகம் என்ன சொல்றதுன்னா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும், நல்ல மனுஷன் தான் கோபப்படுவான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கோபம் இருந்தா குணம் இருக்கவே இருக்காதுன்றார். நீ கோபத்தை வெளிப்படுத்துறோம்னா கோபக்காரனாவே வாழ்றேன்னு சொன்னா உங்ககிட்ட உண்மையாகவே தேவனது குணம், கிறிஸ்துவனுடைய குணம் வரும்போது. இயேசு எல்லா இடத்துலையும் கோபப்படுது. இயேசு வெரி ரேரா சில இடத்துல, அது அவருடைய சுய உணர்வு வெளிப்படாதபடி, அவர் பாதிக்காதபடி கடவுளுடைய மகிமை பாதிக்கப்படும் பொழுது, மனுஷன் பாவத்தை நியாயப்படுத்தும் பொழுது, பாவத்துக்கான அழிவை உணரும் பொழுது இயேசு கோபப்படுறார். இன்னொன்று, அவர் பரிசுத்த தேவன். அவருடைய கோபம் எப்பவுமே பரிசுத்தத்தோட நீதியோட வரனால அதுல என்னைக்குமே பாவம் இருக்காது. ஆனா பாவத்தில் இருக்கிற மனுஷன் அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியுமா? பாவத்தை தண்ணீரை போல கொடுக்கிறவன் நீதியான கோபத்தை வெளிப்படுத்துவானா? நியாயமான கோபத்தை வெளிப்படுத்துவானா? நீதியான நியாயமான கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முதல்ல ஆவியானவருடைய துணை தேவை. ஆவியானவருடைய பலம் இல்லாம அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாது.
தேவன் ஒருத்தர் தான் பரிசுத்தத்தோடு அன்போடு நீதியான கோபத்தை வெளிப்படுத்த முடியும். மனிதனிடத்துல நீதியான கோபம், நியாயமான கோபம் மனிதனிடத்துல இயல்பா வராது. உங்களால என்னாலையும் சரியா கடவுளுடைய மகிமைக்காக பரிசுத்த சிந்தையோடு சுயநலமே இல்லாத கோபத்தை வெளிப்படுத்துறது ரொம்ப ரேர், முடியாது இல்லை, ஆனா ரொம்ப கடினம். நியாயமா நம்முடைய எல்லா கோபமும் சக மனிதன் மீதான நம்முடைய எல்லா கோபத்திலையும் சுயநலம் தான். நம்ம பாதிக்கப்படுறோம், நம்முடைய உணர்வு பாதிக்கப்படுது, நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு வலிக்குது, அதனால கோபத்தை வெளிப்படுத்துறோம். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலையும் புதிதாக்கினாலையும் மாத்திரம்தான் தேவனது நீதியான கோபத்தை மனிதனால வெளிப்படுத்த முடியும். சுயநலமற்ற சுய பாதிப்பற்ற தேவ மகிமைக்கான பரிசுத்த வாஞ்சைக்கான நித்திய அழிவை குறித்த அன்பு கலந்த கோபம் தான் நியாயமான கோபம். இவ்வளவு காரியங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் நியாயமான நீதியான கோபம். இந்த கோபத்தை பொறுமையா நிதானமா தேவ பயத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் சில இடங்கள்ல அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா அந்த கோபத்தை பல இடங்கள்ல பழைய ஏற்பாட்டை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பொதுவா மனிதனுடைய இயல்பான கோபம் என்பது அது பாவத்தால கரபடைஞ்சு நியாயமற்ற கோபமாக தான் இருக்கிறதுன்றதை பார்க்கணும். அப்ப என்ன அந்த ஆண்டவர் பிரதானமா அங்க சொல்றாரு, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற விசுவாசியா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் கோபப்படுறேன். சிடு சிடுன்னு ஒழுகிறவன் எப்பொழுதும் கிறிஸ்துவால மீட்கப்பட்டவனா மறுரூபமாக்கப்பட்டவனா வரும் பொழுதும் அவன் வாழ முடியாது. நிருபங்களை பல இடங்களை சொல்றாரு, கோபக்காரன் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. கோப குணாதிசயத்தை கொண்டிருக்கிறவன் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறமாக கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. இப்ப கொலை ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு, பகை உணர்வான கோபம் எல்லாமே கொலை. இன்னொரு மனிதனை உன் மனதார நீ காயப்படுத்துறது, அழிக்க நினைக்கிறது, இது எல்லாமே கொலைங்கிறார். அதை விளக்கப்படுத்தும் போது அவர் தான் சொல்றாரு, நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்திற்கு எதுவா இருப்பான், சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏறனா இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கும் எதுவா இருப்பான். ஆண்டவர் அதை அப்படியே முடிக்காம வெறுமனே உன்னுடைய கோப உணர்ச்சி மாத்திரம் இல்ல, உன் கோபம் இருந்தா நீ அதை வார்த்தையால வெளிப்படுத்துவ. கோபம் இருக்கிறவன் அவதூறான வார்த்தைகளை சொல்லுவான். நியாயமில்லாத கோபம் நியாயமில்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்தும். நியாயமில்லாத கோபம் தூஷணமான வார்த்தைகளை வெளிப்படுத்தும். நியாயம் இல்லாத கோபம் கெட்ட வார்த்தையை வெளிப்படுத்தும். நியாயமில்லாத கோபம் அவமரியாதன வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இது எல்லாத்தையும் இயேசு இது எல்லாமே கொலைன்றார். கொலைனா கத்தி எடுத்து குத்துறது இல்லை, கொலைனா உன்னுடைய உணர்ச்சி கொலை. கொலைனா வார்த்தை கொலை இருக்கு, கொலைனா எழுத்து கொலை இருக்கு. பல வகையில மனுஷன் நாள்தோறும் இந்த கொலைய வெளிப்படுத்துறது தான் இருக்கு. மற்றவர்களை குறித்த உண்மையற்ற வார்த்தைகள், மற்றவர்களை குறித்த தூசணமான வார்த்தைகள், சக மனிதனை மூடனே, இழிவானவன், பிரயோஜனம் இல்லாதவன், எந்தக்கும் லாய்க்கு இல்லாதவன், இவன் வேஸ்ட்டு, இவன் வாழ்றதே வேஸ்ட்டு, இவெல்லாம் எதுக்கு இருக்கிறான், இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் சர்வசாதாரணமாக பேசுகிறோம். சரியான லூசு, பைத்தியம். தேவசாயில படைக்கப்பட்ட மனிதனை இது கோபத்தினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே கூட அதான் சொல்றாரு, நீ மூடனேன்னு சொல்லும் பொழுது, நீ வீணன் என்று சொல்லும் பொழுது நீ எரி நகரத்துக்கு ஏதுவா இருக்கிறன்னு சொல்றாரு. இப்ப யூதனுக்கு இதெல்லாம் பாவமாவே தெரியல. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எல்லா இடங்கள்லையும் இந்த வார்த்தைகளை சர்வ சாதாரணமா கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்க உலகம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான். இன்னைக்கு எல்லா மனுஷனுடைய உதடுகள்லையும் இந்த கோபமும் இந்த கோபம் சார்ந்த தூசண வார்த்தைகள் நிரம்பி இருக்கு. இன்னைக்கெல்லாம் அரசியல் செய்திகளை பாருங்க, நியூஸ் செய்தி கேட்டீங்கன்னா என்ன நடக்குது, இவன் அவனை தவறா பேசுறது, இவன் அவனை தவறா பேசுறது, அவதூறா சொல்றது, விவாத மேடைகள், அரசியல் கூட்டத்தில் என்ன பேசுறாங்க, இன்னொரு மனிதனை ஒன்றும் இல்லாமக்குறது, உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்றது, மனிதனுடைய சுபாவத்தையும் அவனுடைய குணாதிசயத்தை இழிவா பேசுறது. இன்னைக்குள்ள சமூக வலைதளங்கள், உங்களுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அவன் என்ன பேசுறான், இன்னொருத்தனை பற்றி தான், இன்னொருத்தனை பற்றி உண்மையற்ற, இன்னொருத்தன் மேற்கக்கூடிய கோப உணர்வு, பகைமை உணர்வு, தூசணமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, கனமற்ற வார்த்தை, இதை எல்லாத்தையும் சர்வ சாதாரணமா மனுஷன் வெளிப்படுத்திட்டு இருக்கான்.
இப்ப தேவன் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவ அறியாத ஒவ்வொரு மனிதனுடைய நாவு பட்டயம்ன்றார். இயேசுவால மறுபிறப்பு அடையாத, இயேசுவால புதிதாக்கப்படாத ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் அது பட்டய குத்துகளை போலதான் பேசுவான். அவன் இன்னொரு மனிதனை அழிக்கிறதுக்கு தான் தன் நாவை பேசுவான். நாவை அடக்காதவனா இருப்பான். நாவடக்கம் இல்லாதவன் கொலைகாரன். நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம். இயேசு இதை உங்களுக்கு பிரதானப்படுத்துறார். இயேசு என்ன சொல்றாரு? நீ ஏன் ராஜ்யத்துக்கு உட்பட்டவனா இப்படி வாழக்கூடாதுன்றார். நீ ஏன் ராஜ்யத்துக்கு உட்பட்டவனா உன்னுடைய கோப உணர்ச்சிகளை ஆளக்கூடியவனா, உன் கோபத்தை வெளிப்படுத்துகிறவனா, நாவடக்கம் இல்லாதவனா நீ வாழ்றது ரொம்ப ஆபத்தானது. நாவடக்கி வாழாதவே கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பொழுதும் பாத்திரவானாலன்னு சொல்றார். 23 என்ன சொல்றாரு திரும்ப? ஆகையால் நீ பலிபீடத்தில் நின்று உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நீட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எது போல எந்தெந்த வகையில் இன்னைக்கு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொண்டுட்டு இருக்கிறான், அதை எப்படி தீர்க்கிறது, அதை எப்படி சரிப்படுத்துறது? பகை உணர்வு உள்ள ஒரு கோபக்காரன், நாவடக்கம் இல்லாத ஒருத்தன் கடவுளை உண்மையை ஆராதிக்கலாம். நீ இப்படிப்பட்ட கோப உணர்வோடு இப்படிப்பட்ட தூசணங்களை பேசக்கூடிய நாவுகளை கொண்டு நீ பலிபீடத்துக்கு வரும் பொழுது, பலிபீடம்னா யூதனுடைய ஆராதனை, தேவாலயம், இதெல்லாம் நீ வெளிப்பகரமா வாழ்ந்துட்டு நீ கடவுளை ஆராதிக்க வரும் பொழுது, அந்த ஆராதனை வரும்பொழுது அங்கீகரிக்க முடியாது. இந்த ஆராதனைக்கு வந்து உன்னுடைய கோபத்தையும் சுபாவத்தையும் நாவடக்கத்தையும் உணர்ந்து நீ சக மனிதனை காயப்படுத்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா அங்க நீ பலி செலுத்தாதாண்டார். அங்க நிறுத்திட்டு போய் முதல் உன் சகோதரனோட ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து நீ பலி செலுத்துங்க. என்னது? நீ கோப உணர்ச்சியோடு தூசணமான நாவடக்கம் இல்லாதவனா வாழ்ந்து கொண்டு ஆராதிக்கக்கூடிய ஆராதனையை ஒரு பொழுது அங்கீகரிக்க மாட்டேன். வாரம் ஃபுல்லா நீ கொலை பண்ணிட்டு 7வது நாள் நல்லவனை போல வாழக்கூடிய அந்த ஆராதனை ஒரு பொழுதும் என்னால் அங்கீகரிப்பதில்லை. இதனால தேவன் காயின் எச்சரித்தார். ஆபேல் காயின் பலி செலுத்தும் பொழுது காயின் ஆபேல் மேல எரிச்சல் ஆகிறான். ஆண்டவர் ஆராதனை அவனுடைய முகநாடியை பார்க்கிறார். ஏன் உன் முகநாடி வேறுபடுது? உனக்கு ஏன் எரிச்சல் இருக்குது? நீ நன்மையானதை செய்யாம போன்னு சொன்னா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். உன் எரிச்சல் ஆபேல் மேல நியாயம் இல்லாம இருக்குது. உன் கோபம் இன்னும் அவன் ஆபேலை கொலை செய்யவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை கோபிக்கிறது, அவன் மேல கோபப்படுறது ரொம்ப ஆபத்தானது. நீ அழிவில் இருக்கிற, நீ மனம் திரும்புன்ற எச்சரிப்பை ஆண்டவர் சொல்றாரு. அதான் உடனே கேட்கிற, ஏன்பா முகநாடி வேறுபடுது? ஆராதனையில் நீ எரிச்சல் உள்ளவனா கோபம் உள்ளவனா ஒருபோது இருக்கக்கூடாதேன்னு பழைய ஏற்பாடுனது. அதான் இயேசு இங்க விளக்கப்படுத்தி சொல்றார். தேவன் ஆராதனைக்கு நீ வரும் பொழுது நீ கோபக்காரனா வாயாடியா நீ வரக்கூடாதுன்றார். அவர் நீ மனம் திரும்புன்றார். அதான் சொல்றாரு, நீ அவன் சகோதரனோட ஒப்புரவாகி பிந்து வந்து உன் காணிக்கையை செலுத்துன்றார். நீ மனம் திரும்ப முடியுன்றார். நீ கோபத்தையும் நாவடக்கத்தையும் உன்னால மாற்ற முடியுன்றார். நீ உன் சகோதரனோட யார் மேல கோபம் இருக்குதோ, யாரை குறிச்சு அவமானமான தூசணம் சொல்ல, அவனோட ஒப்புரவாக, அவனோட சமாதான உறவாக, அவனோட உறவை சரிப்படுத்திட்டு நீ மனம் திரும்பி வரும் பொழுது அந்த ஆராதனை உறவு ஆசீர்வதிப்பார். அந்த ஆராதனை உனக்கு தேவ நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்றார். 25, 26 எச்சரிப்பை சொல்றார். என்ன சொல்றாரு? எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக எதிராளியோடைய வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவரிடத்திலிருந்து புறப்பட மாட்டாய். 2வது என்ன சொல்றாரு? முதல் ஆராதனை சொன்னார், நீ கோபக்காரனா ஆராதனைக்கு வர்றது ஆபத்துன்னு. 2வது எதிராளி நியாயாதிபதினு சொல்லும் பொழுது கோர்ட்டு சீனை சொல்றார். உன் கோபத்தால உன்னுடைய நாவின் கொலையால பாதிக்கப்பட்ட மனுஷன் அவன் நீதிக்காக நியாயாதிபதியின் இடத்துல போனான் அப்படின்னு சொன்னா உன்னுடைய பாவம் விசாரிக்கப்படும் பொழுது உனக்கு நீதியான ஆக்கினை உண்டுன்றார். எதிராளி நியாயாதிபதியின் இடத்துல போறதுக்கு முன்னாடி நீ தொடர்ந்து மனம் திரும்பாம அந்த கோபத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொன்னா, தொடர்ந்து தேவையற்ற வைராக்கியத்தை இருந்த இதுல கொண்டிருப்பேன்னு சொன்னா, தொடர்ந்து ஒப்புரவாகாம நீ வாழ்வன்னு சொன்னா, தொடர்ந்து நாவடக்கம் இல்லாம நீ வாழ்வன்னு சொன்னா, நீ பகையோடு வாழும் பொழுது தேவன் உன்னை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்பாத கோபம், மனம் திரும்பாத பகை நித்திய அழிவை கொண்டு வரும்.
கடவுள் உனக்கு டைம் கொடுக்குறார், நீ மனம் திரும்பணும். எதிராளி நீ அவனை காயப்படுத்தி இருக்கும் பொழுது அவன்கிட்ட மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவன் போய் நியாயாதிபதி இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு சொன்னா, அவன் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சான்னு சொன்னா, நீ செஞ்ச பாவம் நிரூபிக்கப்பட்டா உனக்கு தண்டனை உண்டு, சிறைச்சாலையில் நீ போயிட்டேன்னு சொன்னா நீ எல்லாத்தையும் இழந்து அழிந்துதான் போவான்றதை அவர் அங்களுக்கு எச்சரிக்கிறார். தேவன் நீதி செய்வதற்கு முன்பாக சீக்கிரமான மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். உன் கோபத்தை நீடிச்சிட்டு இருக்காத. கோபன்ற உணர்ச்சியை விட்டு குயிக்கா மனம் திரும்பிடு, குயிக்கா கோபத்தை நிறுத்திடு. நிருபத்துலதான் பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, உங்கள் எரிச்சல் மாலையிலே தனிய கடவுது. காலையில கோபப்பட்டா மாலையில சமாதானம் ஆயிரும். சூரியன் உதிக்கிறப்ப வரக்கூடிய கோபம் மறையிறப்போ உன் கோபம் மறைஞ்சு போயிடும். அடுத்த நாள் வரைக்கும் உன் கோபத்தை நீடித்து இருக்காதுன்னு சொல்றார். இயேசு என்ன சொல்றாரு, நீ பாவத்துல விழுகிறத விட பாவத்தில் நீடித்து இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்றார். நீ பாவ சுபாவத்துல கோபப்பட்டுருவ, உன் நாவை அடக்க முடியாம வார்த்தைகளை பேசிடுவ, ஆனா அதுல நீடித்து இருக்காத, அதை நியாயப்படுத்தாத, தொடர்ந்து நீ செய்யாத, அதுல இருந்து நீ மனம் திரும்பிடு. இல்லைன்னு சொன்னா எதிராளி அவன் நியாயாதிபதி தினத்துல கொடுத்தான்னு சொன்னா உனக்கு நீதி ஆனாலி. அங்க இருந்து நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டேன். உனக்கு விடுதலையே கிடையாது. கோபம் நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். தேவையற்ற உணர்ச்சி, சுயநலமான நீதியற்ற பகை உணர்வு, சக மனிதனுடைய வார்த்தையில கொள்றது, செயல்ல கொள்றது, இது எல்லாத்துலயுமே ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவம் அடங்கி இருக்குதுன்றார். இதெல்லாம் கோபங்கள் நிரம்பி இருக்கிறது. அந்த கோபத்தில இருந்து மனுஷன் கட்டாய மனம் திரும்பி ஆகணுன்ற ஒரு பெரிய எச்சரிப்பை தேவன் அவர்களுக்கும் நமக்கும் கொடுக்கிறார். 21 இருந்து 26 வரைக்கும் முதல் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிரதானமா மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு நம்ம பார்க்கும் பொழுது, சக மனித உறவுல, அதாவது உன்னுடைய இருதய உணர்விலும் வார்த்தையிலும் நீ பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள். பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் அவனுடைய இருதய உணர்வை, அவனுடைய நாவு வார்த்தைகள்ல பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவன். துணிகரமா பேச மாட்டான், சடசடன்னு கோபப்படுறவனா இருக்க மாட்டான், அவனுடைய இருதயத்தினுடைய உணர்ச்சிகளை டக்கு டக்கு வெளிப்படுத்துறவனா இருக்க மாட்டான், அது ஆளுகிறவனா, கோபத்தை கட்டுப்பட நிதானமா பேசுறவானா, கிறிஸ்துவ போல நீங்கள் கோபப்படுத்துவதற்கு தாமதமா இருங்கன்னு தான் நிருபத்தில் யாக்கோபு சொல்றார். கேட்கறதுக்கு தீவிரமா இரு, பேசுகிறதற்கு பொறுமையாரு, கோபப்படுறதுக்கு ரொம்ப தாமதம் பண்ணுன்ற, காலம் தாழ்த்தி உன்னுடைய கோபம் வரலாம். 21 26 இருந்து 5 காரியத்தை நம்ம முதல்ல பார்க்கறோம். முதல்ல கோப உணர்வு கொலைக்கு சாபம். கணவன் மனைவி உறவுல, பிள்ளை வளர்ப்புல, சக மனிதனிடத்துல கோப உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னா நம்ம பிசாசினுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். நாவடக்கம் இல்லாதவன் கொலகாரன், கண்ட்ரோல் இல்லாமல் பேசக்கூடாது, என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறது, புரிந்து பேசாம போறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அவமரியாதையான வார்த்தை பேசுறது, எல்லாமே கொலைக்கு சமானமான வச்சுருவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. என் ராஜ்யத்துல உன் இருதயத்திலையும் உன் வார்த்தையிலையும் நீ உண்மையுள்ளவனா பரிசுத்தம் உள்ளவனா இருக்கும்ன்ற. கோபமும் பகையும் உள்ள ஆராதனை வீணானது. இந்த பாவம் உங்ககிட்ட நிலைச்சிருக்கும் பொழுது நீ ஆராதனையில என்ன செஞ்சாலும் அங்கீகரிக்கப்படாது. இந்த பாவம் உனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா ஆராதனை கடவுள் அங்கீகரிப்பதில்லை. நீடித்திருக்கக்கூடிய கோபம் நித்திய அழிவை கொண்டு வரும். கோபத்தை நீடித்து வைக்க கூடாது. நீடித்திருக்கக்கூடிய கோபத்துல மனுஷன் இருந்தான்னு சொன்னா அவன் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவனா இல்லை. அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய குடிமகன் கிறிஸ்துவினுடைய அன்பையும் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தையும் சமுதாய பாதுகாப்பையும் மக்களுக்கு நீ வழங்கணும். ஒவ்வொரு குடிமகனும் நீ இருக்கணும். என் ராஜ்யத்துல நீ இருக்கிறேன்னு சொன்னா என்ன மாதிரி அன்பையும் சமாதானத்தையும் சக மனித ஆத்மாவினுடைய பாதுகாப்பையை நீ காட்டுவதற்கு இதை நீ வெளிப்படுத்தணும். ஸோ இருதய உணர்வை கட்டுப்படுத்து, உன் பாவ உணர்வை வெளிக்கொண்டு வராத, உன் நாவை ஜாக்கிரதையா பாதுகாத்துக்க. ஒருவேளை நீ இதுல விழுந்துட்டேன்னு சொன்னா டக்குன்னு மனம் திரும்பிடு. அது என் கேரக்டர், என் சுபாவம், அது என் டைப்பு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. உன் சுபாவத்தையும் உன் கேரக்டரையும் சுத்தமா மாத்துறதுக்கு தான் உனக்கு சுவிசேஷத்தை கொடுத்துருக்கிறார். உன்னை முழுமையா புதிய மனிதனா மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு தனது ராஜ்யத்தின் செய்தியை கொடுத்துருக்கிறார். வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். பல வேலைகளை நம்ம இந்த பாவத்துக்குள்ளாயிடும். நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை வெளிப்படுத்துறோம். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாதம நம்ம வாழ்ந்துடுறோம்.
அதுல இருந்து மனம் திரும்பணும். அது நீடித்திருக்கக்கூடாது. அந்த தவறு, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரிசுத்த ராஜ்யத்துக்குரியவன், நான் மகிமையுள்ள ராஜாவினுடைய மகன், நான் அவருடைய சுபாவத்தை இந்த உலகத்துல கொண்டு இருக்கணும். அதனாலதான் அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல், அவர் பாடும் பொழுது பயமுறுத்தாம, அவர் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாம, அவர் நியாயமா தீர்ப்பு செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அநியாயக்காரனுக்கு தன்னுடைய முதுகையும் கன்னத்தையும் கொடுத்தார். ஒரு கணத்தை அறையும் பொழுது இன்னொரு கணத்தை குடிச்சார். அவருடைய முதுக சாட்டையால் அடிக்கும் பொழுது முற்றிலுமாக இழந்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மளை விடுதலை கொடுக்கணும். இந்த பாவத்தில் நிலைத்து கொண்டு ஒரு பொழுதும் பரலோக பிள்ளைகளா போக முடியும். ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய வாழ்க்கையும் இல்லா இருந்தா சொன்னா மணந்துடும். ரெண்டாவது, ஆண்டவர் இதுல 27-30 இன்னொரு விஷயத்த, ஒரு கட்டளையை சொல்லி வழக்கப்படுத்துறார். 27-30 வாசி. 27-30 நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவனுடைய விபச்சாரம் செய்ய உன் உடல்கள் உனக்கு இடர்ந்து தாழ்த்தினால் அதை திரும்பி எரிந்து கொடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தை தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடர்ந்து தாழ்த்தினால் அதை தரித்து எரிந்து கொடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தை தள்ளப்படுவதை பார்க்கிறோம். தேவன் அடுத்த கட்டளை, 7வது கட்டளை, 10 கட்டளைகள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாயா என்ற கட்டளுடைய விளக்கத்தை அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இப்படிலாம் இந்த வசனத்தை விளக்கப்படுத்தலையே, இப்படிலாம் எங்களுக்கு சொல்லித் தரலையே, இதெல்லாம் எங்க வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி நாங்க நினைச்சோம், இதுல இவ்வளவு பாவம் நிரம்பி இருக்குதான்னு எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. மாணவர் அடுத்த கட்டளைக்கு போறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த யூதர்கள் என்ன நினைச்சான்? விபச்சாரம் என்ன நினைச்சான்? தவறான பால் உறவு, திருமணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கள்ளத்தனமான உறவு எல்லாம் விபச்சாரம். மனைவிக்கு துரோகம் பண்றது, கணவனுக்கு துரோகம் பண்ணி போறதெல்லாம் விபச்சாரம் நினைச்சான். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் கடவுளால நியாயம் தீர்க்கப்பட முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? விபச்சாரன்றது முதல்ல சரீரத்துல ஆரம்பிக்கல, விபச்சாரன்றது முதல்ல இருதயத்தில் ஆரம்பிக்கதான் சொல்றாரு. நான் உனக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், பார்வை இல்ல, இச்சை கலந்த பார்வை, இருதயத்தில் உள்ள இச்சையோடு பார்க்கக்கூடிய தவறான பார்வை விபச்சாரம் என்றார். ஆண்டவர் மறுபடியும் இருதயத்தையும் ஆத்மாவையும் சொல்றார். ராஜ்யத்தினுடைய பிள்ளையா நீ இருக்கும் பொழுது 27-30 2வது என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பாலியல் உணர்வுல நீ பரிசுத்தத்தையும் உண்மையும் பாதுகாக்கணும்ன்றார். கிறிஸ்துவ ராஜ்யத்தினுடைய மக்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட பால் உணர்வுல பரிசுத்தத்தையும் உண்மையும் பாதுகாக்கக்கூடிய மக்கள். அதனால அந்த விபச்சார என்ற கட்டளை அவர் எடுத்து அங்க அவர்கள் சொல்றார். தவறான செயல் மாத்திரமல்ல, தவறான இருதய ஆசையை விபச்சாரம். இருதயத்தில் ஆசைப்படக்கூடிய தவறான ஆசையே, அந்த ஆசையின் தோற்றமே விபச்சாரம் சொல்றார். இருதயத்துல நீ கீழ்த்தரமா வைக்கக்கூடிய ஒரு ஆசை, அது உருவாக்கக்கூடிய இடமே விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரத்துக்கு தூண்டப்படுறான்னு சொல்லல, விபச்சாரம் செய்வதற்கு ஏதுவா இருப்பான், செய்த ஆயிற்று என்றார். அங்கேயே முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவ ராஜ்யத்தினுடைய மக்கள் சக மனித உறவுல இருதயபூர்வமான பரிசுத்தையும் நேர்மையும் கொண்டவர்களாக இருப்பார். அவருடைய இருதயத்தை பரிசுத்தமா, சக மனித உறவுல உண்மைத்தன்மையா நேர்மையா எல்லா இடத்துலையும் காணப்படுவார்கள். என்ன சொல், விபச்சாரன்றது நீ தொடாம, நெருங்காம, இணையாம உன் கண்ணாலேயே நீ செஞ்சு முடிச்சிட முடியும்ன்ற ஒரு நபரை குறிச்ச தவறான பார்வை. நீ அவன்கிட்ட பேச வேணாம், அவன்கிட்ட சொல்ல வேணாம், அவன் உன்னை பார்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை தவறான முறையில கீழ்த்தரமா, அருவருப்பான சிந்தையோடு, ஒழுக்க கேடான பார்வையோடு, பாலியல் ஈர்ப்பு நிறைந்த பார்வையோடு நீ பார்க்கக்கூடிய எல்லாமே விபச்சாரம் தான். மனைவி இல்லாத ஒருத்திய மனைவியா பார்க்கறது, ஆசைப்படுறது, கீழ்த்தரமா பார்க்கறது, தவறா பார்க்கறது, நிர்வாணமா கற்பனை பண்ணுறது எல்லாமே விபச்சாரம் தான். இன்னைக்கு இது சர்வசாதாரணம். இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வரக்கூடிய மூவிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விளம்பர பலகை, ஒரு கார் விளம்பரமோ, நீ எதுல பார்த்தாலும்
நீங்கள் வரக்கூடிய நாடகம், நீங்கள் போடக்கூடிய நவநாகரிக ட்ரெஸ், மாடர்ன் ட்ரெஸ், நவநாகரிக உடைகள், யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, இது எல்லாத்துலேயும் இந்த விபச்சாரம் அப்படியே நிரம்பி இருக்குது. பாலுணர்வை தூண்டக்கூடிய காட்சிகள் தான் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னை பெருமையாக சொல்லணும், தன்னுடைய அழகை காட்டணும், தன்னை இன்னொரு மனிதன் ஈர்க்கும்படியாக அலங்கரிக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு எல்லா இடங்களையும் நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு இதை பாவமான மனுஷன் பார்க்கறது இல்லை. இதை அவன் ஒரு சர்வசாதாரண வாழ்க்கை நிகழ்வா பார்க்கறான். இதெல்லாம் ஒரு தப்பாங்க, இதெல்லாம் பிரச்சனையாங்க, இதெல்லாம் பாதிக்குமாங்க, இதெல்லாம் பெரிய ஒரு காரியமாங்க, இதெல்லாம் சர்வசாதாரணமா எல்லா இடத்துலையும் இருக்குங்க, எல்லா வீட்லயும் இருக்குது, எல்லா செல்போன்ல இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு மனுஷன் நின்றுட்டு இருக்கிறான். அப்படிதான் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலையும் அவரோட விபச்சாரத்தை சர்வசாதாரணமான ஒரு வாழ்க்கை நிகழ்வாக எண்ணினார். பாண்டவர் இங்க இச்சையோடு பார்க்கிற எவன் சொல்லும்போது வெறும் பார்வையை மாத்திரம் சொல்லலாம். பார்க்கக்கூடிய கண்ணுடைய பார்வை மாத்திரம் அவர் சொல்லல, பேச்சையும் சொல்றார். இச்சையான பேச்சு இருக்கு. நீ காட்சியில பார்க்க வேணாம், ஆனா இச்சையா பேச முடியும். பாவ உணர்வு, உன்னுடைய தவறான இச்சைகளை நீ பேசுறதும் உபச்சாரன்ற இச்சையான மெசேஜ், உணர்ச்சியை தூண்டக்கூடிய செய்தியை மெசேஜ் பண்றது, இச்சையை தூண்டக்கூடிய கற்பனை எண்ணங்கள், நீ பார்க்க வேணாம், பேச வேணாம். பிளைண்ட் இருக்கிறான், கண்ணு தெரியாத இந்த பாவத்தில் விட முடியாதா? அவனுக்கு கண்ணே தரலங்க, அவன் எப்படிங்க இச்சையா பார்ப்பான், அவன் விபச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடாதா? கண்ணே இல்லாதவன் அவனுடைய மனக்கண்ணில் அந்த விபச்சாரத்தை செய்வான். அவனுடைய தப்பான எண்ணத்துல ஒரு பெண்ணை அவனால தவறா பார்க்க முடியும், ஒரு ஆணை தவறா பார்க்க முடியும். இச்சையான பார்வை, இச்சையான பேச்சு, இச்சையான கற்பனை எண்ணம், இச்சையான உரையாடல், இன்டைரக்டா பேசுறது, மறைமுகமா பேசுறது, இரட்டை அர்த்தத்தோட பேசுறது, இது எல்லாமே விபச்சாரம், டபுள் மீனிங், இது எல்லாமே விபச்சாரம். 4 பசங்க சேர்ந்து பேசக்கூடிய பேச்சு, 4 பெண்கள் சேர்ந்து பேசக்கூடிய பேச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா எல்லாம் அந்த பாலுணர்வை போற்றக்கூடிய விபச்சார சிந்தை கொண்ட காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். கலாச்சாரம் அதெல்லாம் ஒத்து போய் மேற்கத்திய நாடுகள்லாம் படும் மோசமாக நடந்துவாங்க. கல்யாணன்ற ஸ்டேட்டஸே உடச்சிட்டாங்க. இனிமேல் கல்யாணம்லாம் தேவையில்லை, யாருக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கலான்ற ஒரு நிலைக்குள்ளாக போயிட்டாங்க. இன்னைக்கு வரக்கூடிய சந்ததியோ இந்த லிவிங் டுகெதர், பல திருமணத்தை குறித்த தவறான எண்ணம், தவறான உறவு முறை, இது எல்லாத்துலேயும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஐபியிலேருந்து பெரிய பெரிய மக்கள் வேகமாக டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த திருமணம், அடுத்தடுத்த புதிய உறவுக்குள்ளாக போகிறதெல்லாம் என்ன சொல்லுது? எல்லா மனிதனுக்குள்ளேயும் இந்த விபச்சார சிந்தை எவ்வளோ மேலோங்கி இருக்குதுன்னு பார்ப்போம். நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விபச்சார செய்தி வராத நியூஸே இருக்காது. எல்லா நாளும் ஏதோ ஒரு விபச்சாரம், கள்ள தொடர்பு, ஒரு தவறான பாலியல் கொலை, இதெல்லாம் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான செய்தி வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மீடியா காலகட்டங்கள்ல, சமூக ஊடகங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் இந்த விபச்சார பாவங்கள் மிக நிறைந்து இருக்கிறது. ஆபாச படங்களும் ஆபாச காட்சிகளும் ஃபுல்லா ரொம்ப எளிமையா எல்லார் கையிலையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மலிந்திருக்கிறது. சமுதாயம் எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலையை போக்கி கொண்டது. ஏசதா சொல்றாரு, இது ரொம்ப ஆபத்தானது என்றார். விபச்சாரத்தை நீ செய்யல, உன் விபச்சாரத்தை இருதயத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். உனக்கு ஒரு காட்சி, உனக்கு ஒரு உரையாடல், ஒரு பேச்சு, ஒரு கற்பனை எண்ணம், ஒரு தவறான உறவு, இது எல்லாத்துலையும் விபச்சாரத்தை செஞ்சு முடிச்சுட்டேன்ற. அது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ஆணித்தரமா அவரங்க சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, அதை பிடுங்கி எரிந்து போடுன்ற. எந்த பாவத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விளைவை செய்யன்னு சொல்லணும். கொலைக்கு அவர் இப்படி சொல்லல. கொலைக்கு என்ன சொல்றாரு, நீ போய் ஒப்புரவாகுன்ற. நீ கோபப்பட்டு கண்ணை புடுங்குன்னு அவர் சொல்லலை, நீ திருடிட்டு கண்ணை புடுங்குன்னு சொல்லலை. ஆனா நீ உன் கண்ணு உன்னை விபச்சாரத்துக்கு தூணா கண்ணை புடுங்கி போடுன்றார். அன்பு நிறைந்த இயேசு, கிருபை நிறைந்த இயேசு உன் கண்ணை எடுத்துரும், கண்ணை நீ அழிச்சு போடுன்ற. அப்படின்னா என்ன சொல்றாரு, என் கண்ணு இச்சையை தூண்டுதுன்னா கண்ணை நேரடியாக புடுங்கி போட்டுறதா? 30 உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்குனா அதை தழுத்து எறிந்து போடு. வரலாற்றில் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் கண்ணு இச்சிக்குதுன்னு சொல்லி இனிமேல் நான் கண்ணை எடுத்துடுறேன், என் கையை எடுத்துடுறேன்,
உறுப்புகளை ஒன்று எடுத்து போடுறேன், எனக்கு உபச்சாரம் வராதுன்னு நான் சொல்றேன். ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வராரு? ஆண்டவர் இங்க பிரதானமா என்ன சொல்றாரு? விசுவாசியா நீ தேவ ராஜ்யத்துல கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இருந்து கொண்டு இப்படிப்பட்ட விபச்சார பாவத்துல ஒரு நொடி கூட நீ வாழக்கூடாதுப்பா. உன் கண்ணு தூண்டுச்சுன்னு சொன்னா அதை எடுத்து போடுனா நீ அதை ஒரு காலமும் செய்வதற்கு உன் ஒப்புகுத்த கூடாதுன்றார். உன் கண்ணை பிடுங்கு, உன் கையை விட்டு, உன் காலை விட்டுன்னு ஏசு சொல்லும்போது என்ன சொன்னாரு? செத்தா கூட நீ இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிடாத. உன் கண்ணை நீ இழந்தாலும், உன் கையை இழந்தாலும், காலை இழந்தாலும் இந்த பாவத்துல நீ விழுந்துடாத. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பாவம், இது மோசமான ஒரு பாவம்ன்ற ஒரு பெரிய எச்சரிப்பை இயேசு கொடுக்கிறார். இந்த பாவத்தை நீ செய்யாம இருக்கிறதுக்கு நீ எதை வேணாலும் உன் உயிரை கூட இதை செஞ்சிடாது. உன் உயிரை கூட இந்த பாவத்தை மட்டும் நீ செஞ்சிடாதுன்ற ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த விபச்சார பாவ சோதனைக்கும் உன் வாழ்க்கையில நீ எங்கேயுமே இடம் கொடுக்காது. உன் ஆத்துமாவை அழிச்சு போடக்கூடிய மிக ஆபத்தான ஒரு பாவம். குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய அடிப்படையான பாவம். டிவோர்ஸு, கணவன் மனைவி உறவு பிரச்சனை, எல்லாத்துலையும் இந்த விபச்சாரம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பாவமும் விபச்சாரம். இது ஏதோ 2 தனி மனித உறவு மாத்திரமல்ல, விபச்சார குடும்பம் பிள்ளைகளையும் விபச்சாரம் தான் நடத்தும். தாவீதுனுடைய விபச்சாரம் அவனுடைய மகனை விபச்சாரம் செய்வதற்கு துணிகரம் பண்ணுச்சு. பிறந்த அப்சலோமும் அம்மோனும் எல்லாருமே விபச்சாரக்காரனா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். விபச்சாரக்காரனுடைய குடும்பம் ஒரு பொழுது பரிசுத்தமா மாற முடியாது. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தலைமையா பாதிக்கக்கூடிய ஒரு பாவம் விபச்சாரம். எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனையும், எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க மனிதனையும் உளையான சேற்றுக்குள்ள ஒரு நொடியில அழிக்கக்கூடிய ஒரு பாவம். பாலியல் குற்றச்சாட்டுல மாட்டக்கூடிய எத்தனை பேர் காணாம போயிட்டான், எத்தனை ஊழியக்காரன், எத்தனை போதகன், எத்தனை தலை சிறந்த மனிதர்கள் இந்த பாவத்துல வரும் பொழுது அவமானத்துல தற்கொலை பண்ணியிருக்கிறான், ஆள் இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிருக்கிறான். முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு பாவம். அதனால 2 எக்ஸ்பிளைன், வலது கண்ணு இடத்துல உண்டாக்கினா அது புரிஞ்சு போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்துக்கு போறதை விட உன் அவன் உனக்கு கெட்டு போனா அழகா நலமா இருக்கும். திரும்ப உன் வலது கை உனக்கு இடத்துல உண்டாக்கினா உன் கண்ணு மாத்திரம் இல்லை, உன் கையை. இதை 2 விதமான ஊமையில அவர் சொல்லி வந்துட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த பாவம் பல வடிவங்கள்ல உன்னை தொடர்ந்து சுற்றி கொண்டே வரும். உன் கண்ணு விட்டா கையை, கையை விட்டா காலு, இருதயம், மூளை, எல்லாத்துலயும் இந்த பாவம் உன்னை சுத்திட்டே இருக்கும். பல வடிவங்களை இந்த பாவம் வந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த பாவத்தை நீ சாகும் வரை தொடர்ந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கிய பாவம். நீ மரணப்படுக்கையில போற வரைக்கும் இந்த பாவம் உன்னை விடாது, உன்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதை நீ அழிச்சு போடணுன்ற ஒரு விஷயத்த சொன்னார். டைரக்ட் ஒரு விஷயம் சொல்லாரு, உன் சரீரம் முழுவதும் நரகத்துல தள்ளப்படக்கூடிய செயலை இந்த பாவம் உனக்கு செய்யுங்க. விபச்சாரக்காரன் நிச்சயமா நித்திய நரகத்துக்கு அவன் போகிறான். விபச்சார பாவத்தை மேற்கொள்ளாத, விபச்சாரத்தை நிலைத்திருக்கிறவன் அவனுக்கு நித்திய ஆக்கினை உறுதின்றதை தேவன் இதில் எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு? விபச்சார சிந்தையோடு என் ராஜ்யத்துக்குரிய குடிமகனா ஒருபொழுது வாழ முடியாது. உன் உயிரே போனாலும் உன் வாழ்க்கையில இந்த பாவத்துக்கு என்னைக்கு இடம் கொடுக்கிறாரு? அதான் இயேசு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ரைட். இப்போ 27-30 நமக்கு என்ன சொல்றது? 5 அடிப்படையான காரியத்தை சொல்றது. முதல்ல, உன் இருதயத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக்க, உன் இருதயத்தை கடைபிடித்துட்டாத. விபச்சார சோதனைக்கு விலகி ஓடு. சோதனை இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு இருக்காது. தவறான காட்சிக்கு, தவறான மனிதனோடு, தவறான உறவுல நிக்காத, ஓடி போயிடாத, நிக்காத. மரணம் வர இந்த பாவத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணு. மரணம் வர விபச்சாரத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணு. வாழ்க்கையில எதை இழந்தாலும், எந்த ஜீவனை இழந்து போனாலும் கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தை இழந்துடாது. எதை இழந்தாலும் பரிசுத்தை இழந்துடாது. விபச்சாரன்றது ஒரு இயேசுவுக்கு உண்மை இல்லைன்றதை காட்டுது. இயேசுவினுடைய உறவுல உண்மை இல்லாதவன், இயேசுவுக்கு தன்னை பரிசுத்த மனவாட்டியை ஒப்பு கொடுக்காதவர்கள் தான் விபச்சாரத்துல செய்வோம். அப்ப இயேசுவினுடைய உறவுக்கும் சக மனித உறவுக்கும் உண்மையாரு, நேர்மையாரு? இயேசுவுக்கு நேர்மையா இருக்கிறவன் மனைவிக்கு நேர்மையா இருப்பான். இயேசுவுக்கு நேர்மையா இருக்கிற மனைவி கணவனுக்கு நேர்மையா இருக்கும், உண்மை உள்ளவளா இருக்கும். அதான் இயேசு சொல்றாரு, இது ரொம்ப ஆபத்தான பாவம், இது அடிப்படை அன்பையே உருக்குலைக்கக்கூடிய பாவம், கடவுளுடைய அடிப்படையான சத்தியத்தை இல்லாம ஆகக்கூடிய பாவம். இந்த பாவத்தை குறித்து நீ அஜாக்கிரதையா என் ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய பாலியல் உணர்வை குறித்த குற்றச்சாட்டுகளா இருந்தா நீ விடுவிக்கப்படணும்ன்றார். ஆனா
நிறைய மதம் சார்ந்த தலைவர்கள், நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் அந்த பாவத்தில் அந்தரங்கத்தில் விழுந்து ஊழியத்தெல்லாம் நிறுத்தி போடக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்குது. இப்படிப்பட்ட சோதனை நம்ம சுற்றி இருக்குது, நமக்கு தினந்தோறும் இருக்குது. மொபைல் எடுக்கும்பொழுது, டிவி பார்க்கும்பொழுது, ரோட்டில் போகும்பொழுது எல்லா இடங்களும் இந்த பாவம் நம்மளை சுற்றி நெருக்குது. நம்மளை மிகுந்த கவனமாக ஞானமாக இந்த பாவத்தை செய்யாமல் தடுத்து நிறுத்தி இதிலிருந்து நம்ம விடுதலை பெற்று பரிசுத்தமாக வாழாமல் இல்லைன்னு சொன்னால் நமக்கு பெரிய அழிவு இருக்குன்ற எச்சரிக்கை கொடுக்க. ஒரு வேளை இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம அதை விட்டு மனம் திரும்பி நிறுத்தி இயேசுவினுடைய எச்சரிப்பை உணர்ந்து இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்கிட்ட பலனை கேட்போம். மூணாவது, இந்த பகுதியில் நம்ம 31-32 வசனத்தில் பார்க்க போகிறோம். மூணாவது ஒரு காரியம் வாசிங்க. 31-32. முதல்ல சொன்னாரு, உன்னுடைய இருதய உணர்வுகளையும் வார்த்தைகளையும் பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கன்னு சொன்னாரு. ரெண்டாவது, உன்னுடைய பாலியல் உணர்வுகளை பரிசுத்தையும் உண்மையும் பாதுகாத்துக்கன்னு சொன்னாரு. மூணாவது, உன்னுடைய திருமண உறவுல உண்மையும் பரிசுத்தையும் பாதுகாத்துக்கொள் ஆண்டவர் சொல்றாரு. தேவராஜ்யத்தின் குடிமக்கள் அவர்களுடைய திருமண உறவுல நேர்மையும் பரிசுத்தமாக இருப்பார்கள். அந்த விபச்சாரத்தோடு தொடர்புடைய பாவம் தான் டிவோர்ஸ், குடும்ப உறவு. அதாவது சொல்றாரு 31, தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் எவனும் தள்ளுதல் சீட்டவளுக்கு கொடுக்கிறவன் என்று உரைக்கப்பட்டது. இது எங்க உரைக்கப்பட்டது? உபாகமம் 24 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். மோசேயினுடைய காலத்துல உன் மனைவியை நீ டிவோர்ஸ் பண்றதா இருந்தா அவளுக்கு விவாகரத்து சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம். இதனாலதான் யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட பொழுது அவள் மனைவியா இருந்தனால அவள் கர்ப்பவதி ஆயிட்டான்னு சொல்லி அவளை டிவோர்ஸ் பண்றதுக்கு தள்ளி விடுறதுக்கு அவன் யோசனையா இருந்தான். அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, பழைய ஏற்பாட்டிலையும் சரி, நீங்க உங்களுடைய யூதருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, மனைவியை டிவோர்ஸ் பண்ணலாம், மனைவியை விவாகரத்து பண்றதுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஆண்டவர் சொல்ல வராரு. நல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. திருமணத்தை தேவன் ஆதியாகமத்தை ஏற்படுத்தும் பொழுது விவாகரத்துக்கான எந்த சிந்தையும் கடவுளுடைய இருதயத்தில் இல்லை. தேவன் இணைக்கத ஆசைப்பட்டாரே ஒழிய தேவன் அதை பிரிக்க எங்கேயுமே ஆசைப்படவே இல்லை. இந்த திட்டமும் இல்லை. ஆதாம் ஏவால எக்காரணத்துக்கும் பிரிய முடியாது, எக்காரணத்துக்கு அவளை தள்ளிவிட முடியாது. அதான் தேவனது திட்டம். நியாய பிரமாணத்துல கணவன் மனைவி பிரிந்து வாழ்வதற்கான எந்த சட்டத்தையும் கடவுள் கொடுக்கல. 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய எந்த வழிமுறையும் தேவன் எழுதி கொடுக்கல. அப்ப மோசம் ஏன் கொடுத்தான்? பாகம் 24 அதிகாரத்துல அந்த ஜனங்கள் வனாந்தர வாழ்க்கையில் அவங்க நடந்து வரும் பொழுது மோசே அவர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு விவாகரத்தை அனுமதிச்சான். அது கடவுளுடைய சட்டம் இல்லை, கடவுளுடைய நீதி பிரமாணம் இல்லை. அந்த சூழ்நிலைக்கு அந்த இடத்துல விவாகரத்து தள்ளிவிடுதல் அனுப்பப்பட்டது. ஏன்னா மோசே வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பலதார மனம்ன்றது சர்வ சாதாரணமா இருந்தது. பார்க்குறோம், ஆபிரகாம் 2-3 மனைவியை வச்சிருக்கிறான். ஈசாக்கு, யாக்கோபு, உங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது பலதார மனம். ஒருத்தி கடந்த இன்னொரு மனைவியை அவங்க திருமணம் பண்றதெல்லாம் பாவம் இல்லாத ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது புறஜாதிகள் மத்தியில ரொம்ப அதிகமாக காணப்பட்டது. இப்ப இவர்கள் எகிப்துல வாழ்ந்து அங்கிருந்து வந்தனால அங்க சுற்றியுள்ள புறஜாதிகளை போல இவர்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையில அநேக மனைவிகளை அநேகர் கொண்டிருந்தார். அப்படி அவர்கள் அநேக பலதார மனத்தை செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடைய மனைவிகளை கீழ்த்தரமா நடத்தினார். வெறும் பிள்ளை பங்குறதுக்கு மட்டும் மனைவியை வச்சிருந்தாங்க. மனைவிக்கான எந்த கனத்தையும் மேன்மையும் அவர்கள் கொடுக்கல. திருமணத்தினுடைய புனிதத்தை அவர்கள் அசுத்தமாக்கி தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக ஆக்கினார்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அவன் 2 மனைவி 2 மறுமனையாட்டியை திருமணம் பண்ணது அந்த குடும்பத்தை எப்படி துன்மார்க்க நிலையில கொண்டு போனது. ரூபன் யாக்கோபினுடைய மறுமனையாட்டியுடைய சயனிக்கிறதை பார்க்கிறோம். யூதா தான் மருமகளோட சயனிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பல விபச்சாரங்கள் அங்கு நிரம்பிப்பதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த பரிசுத்த பயம் இல்லாம போனது. அப்ப இஸ்ரவேலுக்கு அந்த வனாந்தர வாழ்க்கை நடந்து வரும் பொழுது அவர்கள்
திருமண உறவுல பரிசுத்தத்தையும் நீதியையும் பாதுகாப்பாம பல மனைவியை திருமணம் பண்ணி பல மனைவிகளை கீழ்த்தரமா நடத்தி திருமண பந்தத்தையே அவங்க ஒரு பெரிய குழப்பத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. மனைவியை அடிமைப்படுத்தி மனைவியை புறந்தள்ளக்கூடிய பல காரியங்களை செஞ்சாங்க. அதனாலதான் விமோசம் என்ன சொன்னாங்க, இப்படி குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு, இப்படி உன் குடும்பத்தை சீரழிச்சு விபச்சாரம் இடத்துல பெரியறதுக்கு நீ பேசாம அவளை தள்ளி விட்டுரு. அவ ஓங்கிட்ட அடிமையா வாழ்ந்து ஓங்கிட்ட அந்த கடவுளுக்குரிய பக்தியையும் நிதானத்தையும் அவ வெல்லாம இருக்கிறதுக்கு பெறாம இருக்கிறதுக்கு நீ அவளை அடிமையா கீழ்த்தரமா நடத்தி இருதய கடினத்தோடு வாழ்வதற்கு நீ அவளை தள்ளி விடுறது அவ்வளவு பரவாயில்ல. நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளாவது தன் ஆத்மாவை கடவுளுக்கு பிரியமா பாதுகாத்துக் கொள்வான்ற சிந்தையோடு அந்த இடத்துல வழங்கப்பட்டது. அது தேவன் விருப்பத்தோட செய்யலாம். மோசே பாவத்தை கட்டுப்படுத்தும்படியா அந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா மோசே அதை செஞ்சான். அதை நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளையா தேவன் கொடுக்கல. ஆனா இந்த யூதர்கள் அந்த காலம் தோறும் அதை அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிட்டு இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல அங்க உள்ள பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த புதிய ஏற்பாட்டு மத தலைவர்களும் பலபடி அவர்கள் மேலே போய் விவாகரத்தை இந்த தள்ளி விடுதலை மிக மோசமான வழியெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் டைவோர்ஸ். இப்போ மனைவிக்கு சமக்க தெரியலையா, நீ டிவோர்ஸ் பண்ணலாம். ஒரு மனைவிக்கு வீட்டை ஒழுங்கா பராமரிக்க தெரியலையா, நீ டிவோர்ஸ் பண்ணிடலாம். மனைவியுடைய கண்ணு பெருசா இருக்கா, உன் மனைவியோட வாழை உனக்கு பிடிக்கலையா, நீ டிவோர்ஸ் பண்ணலாம். சொல்லப்போனா நீ டிவோர்ஸ்க்கு எந்த காரணமும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொன்னான். உனக்கு பிடிக்கல டிவோர்ஸ் பண்ணலாம், காரணமே இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் விவாகரத்து என்பது ரொம்ப சர்வ சாதாரண பழக்கமா, ஒரு ஆண் அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் எப்போ வேணாலும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், காரணம் சொல்ல தேவை அவசியம் இல்லை. அல்லது உப்பு சப்பு இல்லாத எந்த காரணத்தை அவன் சொல்லிக்கலாம். இப்படி அவங்களுடைய சட்டங்கள் இருந்தனால இயேசு அதை ரொம்ப ஆணித்தரமா கண்டிக்கிறார். மனைவிய இப்படி காரணம் இல்லாம அநீதியான முறையில விவாகரத்து நீ பண்ணி தள்ளுதல் சித்தை கொடுக்கிறது என்பது ரொம்ப ஆபத்தான பாவம். அதை எச்சரிச்சுதான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்றேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒளிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனாக இருக்கிறார். விபச்சாரம் பண்ணவே கூடாது, விவாகரத்து பண்ணவே கூடாது. விவாகரத்து என்னுடைய சிந்தையிலே இல்லை. ஒருவேளை நீ விவாகரத்து செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. நீ ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னுடைய மனைவியை விபச்சாரம் பண்ணலாம், அவளுடைய வேசித்தனம் அல்லது அவனுடைய வேசித்தனம். ஒரு கணவன் மனைவியில ஒரு நபர் அந்த உறவுக்கு துரோகம் பண்ணி அந்த திருமண உறவினுடைய அஸ்திபாரத்தை உடைச்சு போட்டாங்கன்னா, திருமண உறவினுடைய உடன்படிக்கையே அவர்கள் இல்லாம ஆக்குனாங்கன்னு சொன்னாங்கன்னா நீ விவாகரத்து செய்யலாம். தனது இருதயத்தையும் தனது விருப்பத்தையும் தனது உறவு முறையையும் வேறு நபருக்கு விற்று போடும் பொழுது நீ விவாகரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. தவறான உறவை பழக்கமாக கொண்டு வாழுதல், விபச்சார சிந்தையை பழக்கமாக கொண்டு வாழக்கூடிய மனிதனை, மனைவிய, கணவனை நீ விவாகரத்து. இதை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் நீ டிவோர்ஸ் பண்ண முடியாது. இதை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் நீ விவாகரத்து பண்ண முடியாதுன்றத தேவன் அங்க சொல்லுகிறார். இன்னைக்கு எப்படி இருக்கு டிவோர்ஸ்? இன்னைக்கு கோர்ட்டு டிவோர்ஸ் கொடுக்கு, நீதிபதி விவாகரத்து வழங்குறான். என்னென்ன காரணத்துக்காண்டி வழங்குறான்? எத்தனையோ சம்பந்தமே இல்லாத காரணத்துக்கானலாம் கோர்ட்டு டிவோர்ஸ் கொடுத்துருது. ரொம்ப ஈஸியா டக்கு 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 டிவோர்ஸ் கொடுத்துட்றான். ரெண்டு பேரும் பரஸ்பர உணர்வோடு விவாகரத்தை கேட்குறாங்க. ரெண்டு பேரும் மனப்பூர்வமா ஒருத்தர் பிரிகிறாங்க. அப்போ டிவோர்ஸ் கொடுத்துறாங்க கோர்ட்டு சொல்லுது. ஆர்டர் என்ன சொல்றாரு? அவன் ரெண்டு பேரும் பரஸ்பர உணர்வோட கேட்டாலும் அவன் பிரியக்கூடாது, அவன் விவாகரத்து பண்ணக்கூடாதுன்றது ஆண்டவர் இங்க சொல்றார். ஆண்டவர் இங்க சொல்றாரு, வேசித்தனம் முகாந்திரத்தினாலேயே மனைவியை தள்ளி விடுறவன் மனைவியை தள்ளி அவளை விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். ஒருவேளை நீ இந்த விபச்சாரம் என்கிற பாவத்தை தவிர மற்ற வழியில நீ டிவோர்ஸ் பண்ணிட்டனா, நீ விவாகரத்தை பண்ணிட்டனா, நீ அவளை விபச்சாரியாகிற. நீ யாரை டிவோர்ஸ் பண்றியோ அந்த நபரை விபச்சாரம் செய்வதற்கான பாவத்தை நீ செய்வ. வேத வழிமுறை இல்லாம விவாகரத்து விரும்புகிறவனும் வேத காரணம் இல்லாம விவாகரத்தை செயல்படுகிறவனும் அவனுடைய மனைவியை, அவனுடைய கணவனை அவனே விபச்சாரக்காரனா மாற்றுகிறான்னு சொல்லி சொல்றான்.
அவளுடைய பாவத்தையும் இவன் தான் சுமக்கணுன்றதை சொல்றார். வெறும் ஆண்னா வெறும் ஆணை மட்டும் பார்த்து பேசல, ஆண்டவருக்கு பெண்ணையும் பார்த்து தான் பேசுறார். ஒரு பெண் தான் கணவனை விட்டு டிவோர்ஸ் கேட்கும் பொழுது இந்த பாவத்தை தவிர வேற எந்த காரணத்தை டிவோர்ஸ் கேட்டாலும் தன்னுடைய கணவனை நான் விபச்சாரக்காரனா மாத்திரான்னு சொல்லி சொல்றார். அடுத்த அந்த என்ன சொல்றான், அப்படி தள்ளிவிடப்பட்டலை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்யறவனா இருப்பான். ஒருத்தன் அவளை பிடிக்காம தவறான முடிவுல டிவோர்ஸ் பண்றான். இப்ப அவர் ரீமேரேஜ் பண்ணணும், மறுமணம் பண்ணணும். இப்ப அவளை ஒருத்தன் மறுமணம் பண்ணா அவனும் விபச்சாரக்காரன்றார். அவன் எப்படி விபச்சாரக்காரன் ஆகிறான்? அவன் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கதான வர்றான். அவன் எப்படி அவளுக்கு விபச்சாரக்காரன் ஆகிறான்? ஆண்டவர் இங்கே எது பிரதானமா சொல்றார்? அவளே கடவுளுடைய வழிமுறையின்படி விவாகரத்து பெறாத, விபச்சாரம் இல்லாத மற்ற காரணத்துல விவாகரத்து பெற்றிருக்கான்னு சொன்னா அந்த சமுதாயமும் மனிதர்களும் அந்த உறவை கட்டணும், பிரிந்து போன அந்த உறவை ஒட்ட வைக்கணும், சரிப்படுத்தணும். அதான் பிரதானமா செய்யணும். அவள் டிவோர்ஸ் பண்றான்றாக்காண்டி அவளை இவன் திருமணம் பண்றான்னு சொன்னா அங்க என்ன காட்டுது? அவளை விவாகரத்து செய்யப்பட்டவளை மறுமணம் செய்கிறவனும் உபச்சாரக்காரனா இருக்கிறான். அவனுடைய சுய இச்சைய எப்படா அவன்கிட்ட இருந்து வெளியே வருவா, அவனை கல்யாணம் பண்ணலான்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அது ரொம்ப ஆபத்தானதுன்றார். சுய இச்சை பிரதானமா இருக்கக்கூடிய மறுமணம் அதுவும் உபச்சாரம் சொல்லி சொல்றார். பரிசுத்தமும் நேர்மையும் தேவனது திட்டமும் இல்லாத எல்லா விவாகரத்தும் உபச்சாரத்துக்கு சமம், அது ஆபத்தானதுன்றார். அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்றாரு, நீ என் ராஜ்யத்துல இருக்கணும்னு சொன்னா உன்னுடைய குடும்பம் பரிசுத்தமா உண்மையா இருக்கணும். உன்னுடைய குடும்ப உறவுல நீ என்னுடைய அன்பையும் கிருபையும் வெளிப்படுத்தணும். தேவன் ஏற்படுத்தப்பட்ட திருமண உறவுல பரிசுத்தையும் உண்மையும் பாதுகாக்கணும். அதான் பிரதானமா சொல்றாரு. ரெண்டாவது இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுது? கிறிஸ்துவ திருமண உறவுல விவாகரத்துக்கு எந்த இடமும் கிடையாது. கடவுளுடைய சிந்தையில டிவோர்ஸ் இருக்கு, எந்த விதமான இடம் இருக்காது. மூணாவது, உறுதியான தீர்க்கமான ஆதாரங்களோடு தவறான விபச்சார உறவு நிரூபிக்கப்பட்டால் விவாகரத்து செய்ய அனுமதிக்கலாம், கட்டளை கிடையாது. வேசித்தனம் பண்ணிட்டானா நீ அவனை விவாகரத்து பண்ணியே ஆகணும் கட்டாயம் கிடையாது. நீ பண்ணணும்னு நினைச்சா இந்த வழியில பண்ணலான்ற ஒரு வழிமுறையை தான் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா ஓசியா விபச்சாரியை தான் கல்யாணம் பண்றான். விபச்சாரியை கல்யாணம் பண்ணிட்டு வாழும் பொழுது அவ திரும்ப விபச்சாரத்துக்கு போயிடுறான். ஆண்டவர் சொல்றாரு, அவ திரும்ப விபச்சாரத்துக்கு போயிட்டா நீ திரும்ப போய் அவளை கல்யாணம் பண்ண, அவளை போய் திரும்ப கூட்டிட்டு வான்ற. அப்ப ஏசு இங்க சொன்னதுக்கு அதுக்கு முரண்படுற மாதிரி இருக்குது. விபச்சாரம் பண்ணி போயிட்டா அவளை திரும்ப எப்படி கூட்டிட்டு வாழ முடியும்? அதனால நீங்க என்ன சொல்றாரு அவரு, ஏசித்தன முகந்தார்த்தினால் ஒளிய அப்படின்னா விபச்சாரிய மறுபடியும் அவள் திரும்பி மனம் திரும்பி வரும்பொழுது அவளை சேர்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வேசித்தனம் பண்ணிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அவள் உண்மையாகவே மனம் திரும்பி வரதா இருந்தா அவளை திருமணம் பண்ணலாம். அப்படிதான் ராகாப் திருமணம் பண்றா. ராகாப் ஒரு வேசியா இருந்து சல்மோனை திருமணம் பண்றா. வேதத்துல பல எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு இங்க பிரதானமா அது என்ன சொல்றாரு? உறுதியான தீர்க்கமான ஆதாரங்களோடு விபச்சார நிரூபிக்கப்பட்ட விவாகரம் செய்ய அந்த ஒரே ஒரு இடத்துல அனுமதிக்கலாம். அதை தவிர வேற எந்த வகையிலையும் வேதமற்ற விவாகரத்து, வேதமற்ற பிரிவு எல்லாமே உறவுகளை அழித்து போடும், குடும்பத்தை அழித்து போடும் சொல்லி சொல்றாரு. இயேசு பரலோக ராஜ்யத்தின் குடிமகனா ரட்சிக்கப்பட்ட மகனா நீ இருக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய திருமண உறவுல நேர்மையும் பரிசுத்தையும் நீ பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இது எப்படி செய்யறது? கோபப்படாம இருக்க முடியுமா? நாவடக்கம் இல்லாம இருக்க முடியுமா? விபச்சார சிந்தை இல்லாம இருக்க முடியுமா? திருமண உறவுல விவாகரத்தை சிந்திக்காம இருக்க முடியுமா? இயல்பா மனிதனால இதை எதையுமே செய்ய முடியாது. அவன் கோபப்படுவான், அவன் நாவ அடக்க மாட்டான், அவன் விபச்சார சிந்தையில விழுந்து போவான், அது திருமண உறவுல இருந்து பிரிய ஆசைப்படுவான். அவனுடைய சுய முயற்சினால இதை எதையுமே செய்ய முடியாது, கட்டுப்படுத்த. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசேயனோட வேதப்பாரனுடைய நீதி பெருசா இருக்கணும்னு சொன்னா நீ செய்யக்கூடிய முயற்சி இல்லை. உன்னால கொலை செய்யாம வாழ முடியாது, உன்னால உபச்சாரம் பண்ணாம வாழ முடியாது, உன்னால விவாகரத்து சிந்தை இல்லாம வாழ முடியாது. உனக்கு தேவையானது சுவிசேஷம். நீ பரலோக ராஜ்யத்தின் மனிதனா இது எதுவுமே உன்னால முடியாதுன்றத ஒத்துக்கிட்டு உன்னைய நீவே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, உன் சுபாவத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ண முடியாது, உன் பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது, உன்னுடைய விபச்சார எண்ணங்கள் நீ விடுதலை பெற முடியாது, உன்னுடைய திருமண உறவை உன்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உனக்கு வேண்டியது எனது சிலுவையின் நீதி தேவை.
இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்முடைய இருதய உணர்வுகளையும் நம்முடைய நாவ அடக்கத்தையும் நம்ம பரிசுத்தப்படுத்த முடியும். சிலுவை என்ன சொல்லுது? சிலுவையை நீங்க உத்து பாருங்க. இயேசு தனது உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தினார்? சிலுவையில தான் இயேசு கோபப்படணும், சிலுவையில தான் இயேசு கத்தி ஜனங்களை சபிக்கணும். ஆனா எந்த இடத்துல இயேசு கோபத்தை வெளிப்படுத்தாம தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய நாவை மிகுந்த கவனமா பாதுகாத்து கொண்டார். எல்லாரும் தூஷிக்கிறான், எல்லாரும் தன்னை அவமானப்படுத்துறான், எந்த இடத்துலையும் தன்னுடைய வார்த்தைகளை தவறான முறையில் அவர் விடல. சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நாவின் வார்த்தைகள் கட்டுப்படுத்தப்படும். சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா தான் பாலியல் சார்ந்த இச்சைகளை கட்டுப்படுத்த முடியும். இயேசு ஒரு வாலிபனா 38 வருஷம் தன்னுடைய இருதயத்தில் உள்ள பால் உணர்வுகள் எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சார். பாவ மாம்ச சாயல்ல இருந்து விபச்சார சிந்தைக்கு அவரால் எங்கேயுமே இடம் கொடுக்கவே முடியாத அளவுக்கு சிலுவையின் மரண பரியந்தம் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தியிருந்தார். சிலுவையின் மரண பரியந்தத்துல தனது சபைக்காக, மனவாட்டி என்கிற சபைக்காக ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்திருந்தார். தனக்கு எவ்வளவு ஆபத்து, பிளவுகள், எல்லா இக்கட்டுகளும் வந்தாலும் தன்னுடைய மனைவியை கைவிடவே, சபையை கைவிட்டு தன்னை காப்பாற்றிக்க முயற்சி, தான் உயிரே போனாலும் மனவாட்டியான தான் சபையோட நெருங்கி இயேசு இருந்தார். மனவாட்டியான சபைக்காண்டி தான் உயிரை கொடுத்தார். இந்த சிலுவையை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா தான் குடும்ப உறவை சீர்படுத்த முடியும். சக மனித உறவுல பரிசுத்தம் காணப்படும், நாவடக்கத்துல பரிசுத்தம் காணப்படும், நம்முடைய மனித உணர்ச்சிகள்ல பரிசுத்தம் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளா வாழ முடியும். இதுதான் இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் உங்களிடத்துல என்னத்துல எதிர்பார்ப்பு. நம்ம வாழ்றோமா? நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்குதா? என்னுடைய சமூகத்துல மன்றாடி கேட்ப, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவனா இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் எங்கிட்ட இல்லாம இருக்கிறது. என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்தை மாத்துங்க, நாவை மாத்துங்க, என் வாழ்க்கையை மாத்துங்க, என் குடும்ப உறவை மாத்துங்க, என்னை முதல் பிள்ளையா சாட்சியாக என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி தேவனிடத்துல கேட்போம். தேவன் நம்மை பலப்படுத்தி இப்படிப்பட்ட உறவுகளையும் இருதயத்தையும் நம்ம கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துவாரா.